கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத துரோகம் ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. கும்பம் ராசியினருக்கு துரோகம் என்பது நீங்கள் எப்போதுமே பாதுகாப்பானது என்று நினைத்த எதிர்பாராத இடத்தில் இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். யாரையெல்லாம் இவர்களால நமக்கு துரோகங்கள் ஏற்படாது, எந்த ஒரு நாளும் நமக்கும் இவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படாது என்று நீங்கள் நினைத்த சில நண்பர்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு துரோகமானது ஏற்படும். அது ஒரு எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வேற வழியே இல்லாமல் அவர்களை நீங்கள் கூப்பிட வேண்டிய தேவைகள் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் அந்த ஒரு நேரத்தில் வர மறுத்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தேடி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். உங்களின் சொந்த குடும்பமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வளர்த்துவிட்ட ஒரு ஊழியராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க கூட மாட்டீங்க, இந்த ஒரு நபரால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும் என்று நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினராக இருக்கலாம். இவர்களாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஏற்படத்தான் செய்யும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இவர்களா நமக்கு துரோகம் செய்வார்கள், இவர்களுக்கா நாம் அத்தனையும் செய்தோம் என்று நீங்கள் வாயடைத்து போகும் அளவுக்கு ஒரு துரோகமானது நடக்கப் போகிறது. அந்த ஒரு துரோகத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு பயமும் ஏற்படும். அது வரைக்கும் அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கும். இந்த ஒரு காரியம் நடந்ததுக்கு பிறகு இந்த ஒரு மனிதர்கள் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை செய்வார்களா என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அதையும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்னவென்று உங்களுக்கே தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் காவல் காத்த கோட்டையிலேயே உங்களுக்கு தெரியாமல் விழுந்த அந்த ஒரு துளை உங்களை நிலைக்குள்ளேயே செய்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகளை நமக்குள்ள தேடி கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்காத ஒரு நபரிடம் நினைக்காமல் இருந்த ஒரு பாசத்திலிருந்து ஒரு துரோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களை கவலைகளுக்கு நிச்சயமா ஆழ்த்தவும் செய்யும். உங்களுடைய மூளை 24 மணி நேரமும் ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருக்கும். கடந்த காலத்தில் நடந்த ஏமாற்றங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம், நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்ற கேள்விகள் சேர்ந்து உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு புயலை உருவாக்கி கொடுத்திருக்கும். நம்ம நினைக்காததெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வராது என்று நினைத்தமோ அங்கிருந்தே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதே என்கிற மாதிரியான பல கேள்விகளும் பல கவலைகளும் உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதயம் சொல்வதை கேட்டு நம்ம நடப்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்டு நடப்பதா என்று உங்களுக்குள்ளேயே சில போரானது நடக்கும். அந்த ஒரு போரில் யார் சொல்வதை கேட்டு நம்ம நடந்தால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று தெரியாமல் நீங்கள் தவறான முடிவை சரியாக எடுத்த ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இரவில் தூக்கம் வராமல் படுக்கையில் அலைப்பாய்ந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த அதிகப்படியான சிந்தனை உங்களை மனரீதியாக பெரும் சோர்வடைய செய்து வாழ்க்கையின் மீதே ஒரு விதமான சலிப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். அதனால என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து இன்னும் வழிகளையும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத சில சோதனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நண்பர்கள் விலகிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நண்பர்கள் தான் எனது உலகம், நட்புக்காக நான் எதையுமே செய்வோம் என்று நீங்கள் சில நண்பர்களை தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பீங்க. அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ பார்க்காமல் முன்னின்று உதவியவர்களும் நீங்கள் தான். ஆனால் அந்த ஒரு நட்பு வட்டமே உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தேடி கொடுத்திருக்கும். உங்களிடம் பணம் இருந்த வரைக்கும் உங்களால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்ட வரைக்கும் கூடவே இருந்திருப்பார்கள். உங்களின் கடினமான காலத்தில் அப்படியே மாயமாக மறைந்திருப்பார்கள். உங்களை ஒரு ஏடிஎம் மிஷின் போல மட்டுமே பார்த்த அந்த நண்பர்கள் விலகி சென்ற போது மனிதர்களின் மீதான நம்பிக்கையே உங்களுக்கு உடைந்தவும் ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு
தேவையில்லாத சில விஷயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ அல்லது தேவையில்லாத கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதியாகவோ பூர்வீக சொத்துக்களாகவோ எதுவாக இருந்தாலும் எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத ஒரு போன்காலோ அல்லது ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பொருளாதார நிலைமையும் ஒரே நாளில் தலைகீழாக மாற்றப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களை தேடி வரப்போகிறது. வரவு செலவு கணக்குகளில் கச்சிதமாக இருக்க நினைத்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கடனாளியாக மாறிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலம் உபரி வருமானங்கள் வர தொடங்குவதால் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்க அள்ளி அள்ளி கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க அள்ளி கொடுத்த பணம் இப்போ 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுல 10,000 தான் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கும். மீதி 90,000 எங்க போனது, யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நீங்க பணத்தை கொடுத்து விட்டு மறந்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஒரு பண நெருக்கடிகளை வரும் பொழுது நீங்கள் கொடுத்த ஒரு நபரிடம் எனக்கு இந்த மாதிரி பண நெருக்கடி காரணங்களை சொல்லி உங்களுடைய பணத்தை தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்த நபர்கள் உங்களுடைய பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க. எனவே நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருப்பது தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்க்கைக்குள்ள சேமிப்புகளை கட்டுப்படுத்த முடியும். வங்கி இருப்பு எப்போதும் நிரம்பி வழியும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் இனிமேல் நமக்கு ஏதேனும் அவசர தேவை வந்தால் யாரிடமும் கை நீட்ட வேண்டியது கிடையாது என்ற ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். உங்களின் இந்த நிதியானது மேம்பட்டு உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்கு மிக்க மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்ல ஒரு விஷயத்திற்கும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமூகத்துல ஒரு நல்ல பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உண்மையை நேரடியாக சொன்னதால் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்து நன்றியற்ற மனிதர்கள் வாழும் அதே ஒரு ஊரில் அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ போறீங்க. உங்களின் நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களின் தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவிகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல விதமான முடிவுகளையும் நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே மேம்படவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் மூலம் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீங்க. போட்டித் தேர்வுகளில் சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடவா ஆரம்பிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடி நல்ல ஒரு மாலை பொழுதும் நல்ல ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி வைக்கும். இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்க அள்ளி அள்ளி கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க அள்ளி கொடுத்த பணம் இப்போ 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுல 10,000 தான் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கும். மீதி 90,000 எங்க போனது, யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நீங்க பணத்தை கொடுத்து விட்டு மறந்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஒரு பண நெருக்கடிகளை வரும் பொழுது நீங்கள் கொடுத்த ஒரு நபரிடம் எனக்கு இந்த மாதிரி பண நெருக்கடி காரணங்களை சொல்லி உங்களுடைய பணத்தை தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்த நபர்கள் உங்களுடைய பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க. எனவே நீங்க பண விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருப்பது தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்க்கைக்குள்ள சேமிப்புகளை கட்டுப்படுத்த முடியும். வங்கி இருப்பு எப்போதும் நிரம்பி வழியும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் இனிமேல் நமக்கு ஏதேனும் அவசர தேவை வந்தால் யாரிடமும் கை நீட்ட வேண்டியது கிடையாது என்ற ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். உங்களின் இந்த நிதியானது மேம்பட்டு
உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்கு மிக்க மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்ல ஒரு விஷயத்திற்கும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமூகத்துல ஒரு நல்ல பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உண்மையை நேரடியாக சொன்னதால் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்து நன்றியற்ற மனிதர்கள் வாழும் அதே ஒரு ஊரில் அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ போறீங்க. உங்களை நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களின் தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவிகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல விதமான முடிவுகளையும் நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே மேம்படவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் மூலம் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீங்க. போட்டித் தேர்வுகளில் சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடவா ஆரம்பிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும்.